அனைவருக்கும் வணக்கம். காலை வணக்கம். தனியார் பாதுகாவலர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை எங்களுடைய நிறுவன தலைவர் திரு ஆனந்தன் அவர்களுடைய தலைமையில் கோவை மாவட்ட தலைவர் ஜெயசீலன், சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் முருகன், பொருளாளர் கலீல், மிஸ்டர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் ராஜா, துணைத் தலைவர் ஜெரோம் ஆகிய நாங்கள் 6 பேரும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் சந்திக்க வந்தோம். எங்களுடைய கோரிக்கைகள் ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் தலைவருக்கு நிறைவேற்ற நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி காவல்துறைக்கு அடுத்தபடியாக பாதுகாவலர்கள் தான் ரொம்ப பணியிலையும் மழையிலையும் குளிர்லையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வாழ்வாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. குறைந்த சம்பளத்தில் 12 மணி நேரம் வேலை எங்கே பார்த்தாலும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு மாற்றி எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறதுக்காக நாங்கள் செஞ்சோம். என்ன எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா 8 மணி நேரம் 12 நேரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது 8 மணி நேரமாக படித்து 3 ஷிஃப்டாக கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான சம்பள உயர்வு இன்றைக்கி 8,000 9,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. இதையே ஒரு 27,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அவர்களுடைய கல்வி தகுதியை உயர்த்தணும். அவங்களுக்கு நிறையா பேர் பாதுகாப்பு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற அவங்களுக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். நலவாரியம் அமைச்சு தர சொல்லி நாங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவரும் உறுதியாக எங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா ஏன்னா இன்றைக்கி பாதுகாவலர் உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பாதுகாவலர்கள் அதிகமாக இருக்காங்க. தனிநபர் கூட இன்றைக்கி பாதுகாவலர் இல்லாமல் எங்கேயும் போகிறதில்ல. அந்த ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் கூட நாங்கள் சங்கம் ஆரம்பித்து அதை நாங்கள் அங்கீகாரம் பண்ணி வாங்கியிருக்கோம். அது தலைவர் இதுக்கு ஏற்கனவே நாங்கள் கூட கொடுத்தோம். இப்போ அது தலைவர் இன்னும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஆதரவு 2026 சட்டமன்ற தொகுதியில் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இது கண்டிப்பாக எங்களை பரிசீலனை பண்ணி இதை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கும் வாழ்வாதாரம் கொடுத்து உதவுவார். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றிகரம் பண்ணுறோம். நன்றி. தமிழகம் என் பேர் ஜெயசீலன், கோவை மாவட்ட தனியார் பாதுகாவலர் நல சங்க தலைவர். உங்கள் பேர் தமிழ்நாடு தனியார் நிறுவனம் பாதுகாவலர் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் ஆனந்தன் உங்களிடம் இந்த நடக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் செக்யூரிட்டி நிறுவனத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் 5000 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் ஆதரவுடன் இன்று நாங்கள் அறிவாலயம் வந்திருக்கிறோம். ஐயா மு க ஸ்டாலின் அவர்களிடம் எங்கள் செக்யூரிட்டி ஆதரவை கொடுத்திருக்கிறோம். மக்கள் மூலமாக கொடுத்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா முழுவதும் எங்கள் செக்யூரிட்டி சங்கம் செயல்பட்டு இருக்கிறது. இதுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள்